காலையில எழுந்ததும் எப்பவும் போல ரெஃப்ரெஷ் ஆயி, ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சுட்டு, அப்படியே இன்னைக்கு வேலையா ஜவ்வரிசி கேசரி ரெடி பண்றதுக்காக ஜவ்வரிசிய வந்து ஊற வச்சுட்டேன். ஜவ்வரிசி கொஞ்ச நேரம் ஊறுனா தான் ஒரு 3 ஹார்ஸாவது ஊறணும். அப்படி இல்லன்னா ஹாட் வாட்டர்ல ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். ஜவ்வரிசி கேசரி ஈஸியா ரெடி பண்ணிறலாம். ஜவ்வரிசி ஊற வச்சதுக்கு அப்புறமா கிராசரியில ரவை வந்து தீந்து போச்சு. ஸோ ரவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரவைய வந்து வறுத்து தான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்பதான் வண்டு பிடிக்காது. ஸோ ரவைய வந்து வறுத்து வச்சுட்டு அந்த சூடு ஆறுறதுக்குள்ள மத்த இருக்கிற குரோசரிஸ் எல்லாம் வந்து எது எது தீந்ததோ அந்த பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து அந்தந்த பாக்ஸ்ல வந்து கொட்டி வச்சாச்சு. கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எது எது இல்லையோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்குள்ள அந்த ரவையும் வந்து ஆறிடுச்சு. ஸோ அதையும் வந்து கையோட வந்து எடுத்து வச்சுட்டேன். இல்லைனா அதுவுமே வந்து கவுண்டர் டாப் மேலே அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக அதையும் கையோட வந்து கொட்டி வச்சாச்சு. ரவா பாக்கெட்டில் ரோஸ்டட் ரவா தான் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வந்து வறுத்து வச்சிட்டோம்னா அது வந்து சீக்கிரம் மண்டு பிடிக்காது. அதனாலவே எப்போவும் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுவேன். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின இஞ்சி இருந்துச்சு. அதையும் ஒரு 2, 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி விட்டு, நல்லா ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் அந்த ஈரம் போற வரைக்கும் வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எனக்கு எப்பவுமே வந்து இஞ்சி தேவைப்படும். எப்பவுமே வந்து இஞ்சி டீ தான் வந்து வீட்ல போடுவோங்கிறதுக்காக அதிகமாவே இஞ்சி தேவைப்படும். அப்புறம் ஒரு பாக்ஸ் நெறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது அந்த மாரிலாம் இல்ல. கொஞ்சம் ஒரு 2, 3 டேஸ் வர்ற மாரி தான். அதுவும் அந்த வீக் எனக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைப்பேன். அப்படி இல்லன்னா, தேவையான டைம் மட்டும் கொஞ்சமா அரைச்சுக்கிட்டு சமையலுக்கு தகுந்த மாதிரி அரைச்சு வச்சு யூஸ் பண்ணிருவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றப்ப அதோட ஸ்மெல் வந்து ஃப்ளேவரே வேற மாரி இருக்கும். அதனாலேயே வந்து அதிகமா வந்து ஃப்ரிட்ஜில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் மார்னிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா டிஃபன் வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஃபன் இட்லி ஊத்த போறதுனால, யூடியூப்ல ஒரு ரோட்டு கடை சட்னி, கார சட்னி அப்படிங்கிற மாரி பார்த்தேன். ஸோ, அத வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இதோட லுக்கு கொஞ்சம் தக்காளி சட்னி மாவுல தான் தெரிஞ்சுச்சு. ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல வெல்லப்பூடு, கொஞ்சமா புளி, வத்தல் 2 போட்டேன். என்னோட வத்தல் காரம்ங்கிறதுனால ஒரு வத்தலும், கொஞ்சம் கலருக்காக ஒரு காஷ்மீரி வத்தலும் போட்டிருக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதும், கொஞ்சமா தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி ஒரு சுத்து விட்டுட்டேன். ஒரு சுத்து அரைச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு 4 தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அதோட வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா சின்ன கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் இந்த சட்னியோட சேர்த்து ஊற்றிட்டேன். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சட்னி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியும் கையோட ஊற்றி வச்சாச்சு. தக்காளி சட்னி ரெடி பண்ணுற நேரத்தில் தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். இப்போ இட்லி வேகிறதுக்குள்ள ஜவ்வரிசி கேசரியும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஊறினதுனால சட்னியே செஞ்சிடலான்னு சொல்லி அதையும் கையோட வந்து செஞ்சுட்டேன். கொஞ்சமாக தான் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தான் செஞ்சேன். இதுவும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ஒரு ஜெல்லி லுக்கில் வந்து இருந்துச்சு. எப்பவும் ஒரே மாதிரி ரவா கேசரி கிண்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். உண்மையிலே வேறு லெவலில் வந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. டிஃபன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா கையோட வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் கொச்சமுச்சான்னு கிடந்துச்சு. அதையும் வந்து கையோட வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பு வந்து க்ளீனாக இருந்தாலே கிச்சனே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் கவுண்டர் டாப்பில் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா ஈர துணியை வச்சாவது ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துருவேன். ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்தாலே கிச்சன் வந்து கொஞ்சம் வந்து நீட்டாகிடுது. சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் தான் எப்போவும் நீட்டாக இருக்கணும் இல்லை. நம்மளால் முடியலைன்னா வெறுமனையாக துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அப்போ அதை வச்சு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் கூட கிச்சன் நீட்டாக தான் இருக்கும். காலை வேலையெல்லாம் டிஃபன் வேலை, கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வத்தல் வந்து வீட்டில் மிளகாத்தூள் வந்து தீர்ந்து போச்சு. அதை வந்து அரைச்சி வச்சுக்கணும்னு சொல்லி மிளகாய் வத்தலும் காஷ்மீரி வத்தலையும் 2யும் வெயிலில் காய வச்சாச்சு. மிளகாய் வத்தல் அரைக்கிறப்ப இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா கலர் கொடுக்கும். அப்போ கிரேவியெலாம் நம்ம இதை சேர்த்து பண்ணுறப்ப நல்லா கலர்ஃபுல் கிரேவியாக கிடைக்குங்கிறதுக்காக மிளகாயோட காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்து காய வச்சிட்டேன். வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலே நம்ம வந்து பொதுவாக வந்து நல்லா கொண்டை போட்டு முடியெல்லாம் கழிச்சு அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ நம்மளை அதிகமாக கேர் பண்ணிக்க மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கப்ப நம்மளோட ட்ரெஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நைட்டியோட வியர் பண்ணிகிட்டே இருக்காமல் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், அது மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும்
சாரியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ்ஸ வியர் பண்றது, நம்மளுக்கு பிடிச்ச மாரி ஹேர் ஸ்டைல்ல இருக்கிறது, இதுவே நம்மளுக்கு ஒரு குட் ஃபீல வந்து குடுக்கும். வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து பார்த்து கேர் பண்றோம். ஆனா நம்மள நாம வந்து கேர் பண்ணிக்கிறது இல்ல. ஸோ நம்மள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான நெறைய விஷயங்கள வந்து நம்ம பண்ணலாம். செல்ஃப் கேர் ரொம்பவே முக்கியம். நம்மள நாமளே வந்து பார்த்து பார்த்து அழகா வச்சுக்கிறது. சரி நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கோம் அதெல்லாம் இல்ல. எல்லாமே ஒரு அழகு தாங்க. ஸோ நம்மள வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கேர் பண்ணிக்கணும். நம்மள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கே நாமளே வந்து பார்த்து பார்த்து செய்யணும். நம்மள நாமளே கேர் பண்ணாட்டி எப்படிங்க? வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து கேர் பண்றோம். அப்ப நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். சின்னதா வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் பேக். நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் என்ன இருக்குதோ அத வச்சு ஹேர் பேக். அதிகமா நம்ம வீட்ல இருக்க திங்ஸ வச்சு வந்து ஒரு ஹேர் கேர் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பார்லர் போனா தான், ஃபேஷியல் பண்ணா தான் அழகு. இல்ல வீட்லயே இருக்கோம் நம்மலாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு, எப்படி ஹேர் கேர் பண்றோமோ, அது மாதிரி வீக்லி ஒரு த்ரைஸ், ட்வைஸ் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில, அதாவது மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு நைட் ஒரு 8:30க்கு 9:00 மேல நம்மளுக்கு வந்து கேர் பண்ற மாரி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்றது. எது நம்மளுக்கு வந்து கிடைக்குதோ, அத வந்து ஃபேஸ் பேக் அதாவது எவ்வளவோ விஷயங்கள் இயற்கையாவே இருக்குது. அத வச்சு ஒரு ஃபேஸ் பேக். லிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸ், ஜீனி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு லிப் கேர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மள நம்மளே பாசிட்டிவா வைக்க இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வோம். இத தவிர்த்து எக்ஸர்சைஸ் பண்ண முடியலனா கூட, டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங்காவது பண்ணிருவோம். அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்மள நம்ம ஃபிட்டா வச்சுக்கிறது மூலியமா, அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ட வந்து நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம, டெய்லி வந்து ஒரு நம்மளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். நம்மள நம்ம கேர் பண்ண நம்மளே அறியாம நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உருவாகும். நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உருவானாலே, பாசிட்டிவ் ஃபீல் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குமே தவிர, அடுத்தடுத்து வேலைகள் செய்றதுக்கு இது ஒரு வந்து மோட்டிவா வந்து இருக்கும்ங்கிறத நான் ஃபீல் பண்றேன். வீட்லயே இருக்கிறேன். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறது மாரி திங்க் பண்ணாம, நெறைய விஷயங்கள நம்ம ஃபோன் மூலியமாவே கத்துக்க முடியும். அதெல்லாம் சர்ச் பண்ணி அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்காத விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் செய்றதுனால கண்டிப்பா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆனாலே பாசிட்டிவ் தாட் ஆட்டோமேட்டிக்கா உடம்பெல்லாம் அதாவது வீடெல்லாம் அந்த வைப் வந்து ஃபீல் ஆகுங்கிற மாரி தான் இருக்கும். இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.